எல்லாத்துக்கும் தேவை அப்படின்னா வந்து பணம் தான். பணம் வந்து நமக்கு தேவையில்லை அப்படின்னு நம்ம வந்து நினைக்க முடியாது. எல்லாத்துக்குமே பணம் வந்து தேவையாக தான் இருக்குது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சுற்றுலா போகணுன்னா பணம் வேணும், படிக்க வைக்கிறதுக்கு பணம் வேணும், சாப்பாட்டுக்கு பணம் வேணும், வாடகைக்கு பணம் வேணும். இப்படி பணம் இல்லாமல் நமக்கு வந்து வாழ்க்கையே கிடையாது. அதுக்காக எப்போவுமே பணத்து பின்னால் நம்ம ஓடக்கூடாது. சேர்த்து வச்ச பணத்தை வந்து கொஞ்சமாவது அணிவிக்கணும் அப்படின்னு தான் எல்லோரும் சொல்கிறாங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா சில பேர்கிட்ட பணம் வந்து நிறைய இருக்கும், கோடி கோடியாக இருக்கும். கோடி கோடியாக இருந்தால் கூட அவங்க வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் ஒரு வேலைக்காரங்க வச்சுக்க மாட்டாங்க, அவங்களே தான் வேலை செய்வாங்க, நல்ல சாப்பாடு சாப்பிட மாட்டாங்க, அப்படியே வந்து வச்சுருப்பாங்க, எதுவுமே வாங்க மாட்டாங்க. ஏன்னா அந்த பணத்தை வந்து செலவழிக்க மனசே வராது. அந்த பணத்தை அப்படியே கட்டி காத்துட்டு வருவாங்க. அப்படி ஒருத்தவங்க இருக்காங்க. ஆனால் இதே வந்து சில பேர்கிட்ட வந்து பார்த்தா சுத்தமாக வந்து பணமே இருக்காது. ஆனால் அவங்க பணம் இருந்துடும், ஐயோ வேலைக்கார போட்டுக்கலாம், இது போட்டுக்கலாம், அது செஞ்சுக்கலாம், காரில் போய்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம். அதுக்கப்புறம் சில மனிதர்கள் என்ன பண்ணுவாங்க, ஆடம்பரமாக கோடி கோடியாக ரூபா கொடுத்து வைக்கிறது, ஒரு டீ 2 லட்சத்துக்கு, அதுக்கு இதுக்குன்னு ஒவ்வொருத்தரும் இப்படியே வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு இப்படி நிறைய மனிதர்களை வந்து நம்ம வந்து பார்க்கும்போது பணம் வந்து என்றைக்குமே நம்ம ஆட்டி வைக்கக்கூடாது, ரொம்ப ஆபத்தானதுன்னு சொல்லலாம். அதாவது 3 வேளை ஒரு மனிதனுக்கு என்ன தேவை அப்படின்னா 3 வேளை வயிறார சாப்பாடு, 2 வேளை காஃபி, தங்கிறதுக்கு இடம், நல்லா வந்து பார்த்திங்கன்னா உடுத்த உடை, அப்பப்போ லீவுனா வெளியில் போக சுற்றுலா, அவ்வளோ போதும். அவ்வளவு அது போக வீட்டில் வந்து பையன் பொண்ணுக்கெலாம் கல்யாணம் பண்ணணும், படிக்க வைக்கணும், இப்படி வந்து பார்த்திங்கன்னா பண தேவைகள் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது. ஒரு மனிதனுக்கு பண தேவை, பணக்காரனாக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, பண தேவைகள் வந்து நாளுக்கு நாள் வந்து பெருகிட்டு தான் இருக்குது. அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம் பண்ண மொத்தமே வந்து பார்த்திங்கன்னா 10,000 ரூபா தான் ஆச்சு. 4 பொண்ணு இருந்தால் 40,000 ஆகும். ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காலம் கழிச்சு 1 லட்சம் ஆச்சு, 4 பேருக்கு 4 லட்சம் ஆச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு 10 லட்சம், 4 பேருக்கு 40 லட்சம், 50 லட்சம். பணத்தினுடைய மதிப்பு நாளுக்கு நாள் வந்து உயர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாவது நம்ம சேமிப்பு அப்படின்னு சொல்லி சேமிப்போம். சில பேர் வந்து பார்த்திங்கன்னா பணத்தை வந்து செலவழிக்கவே மாட்டாங்க, அப்படியே சேர்த்து வைப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சேர்த்து வச்சோன்னா அவங்களுக்கு வயசாயிரும். வயசானது ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா வயசானதுக்கப்புறம் தான் வந்து அந்த பணத்தை வந்து நம்ம ஏதாவது பண்ணலாமான்னா நம்மளால் சாப்பிட முடியாது, எங்கேயும் போக முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. பணத்தால் நம்ம எதுவுமே வந்து பண்ண முடியாது. அப்படி வந்து சில பேர் இருப்பாங்க. அதுக்கு வந்து இந்த பணத்தை வந்து நம்ம கொஞ்சமாவது அனுபவிக்கணும், அவ்வளோதான். பணம் வந்து நம்ம சம்பாதிக்கிற பணத்தை கொஞ்சமாவது நம்ம அனுபவிச்சுக்கணும், நல்லா சாப்பிட்டுக்கணும். பணம் வந்து ஓரளவு நிறைய வந்து நம்ம வைக்கக்கூடாது. 3 வேளை நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு சாப்பாடு சாப்பிட்டுக்கணும், ஒரு வீடு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கே இங்கேயும் சில பேர் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு தடவை சுற்றுலா போகிறதுக்கு 1000 ரூபா ஆகுது. இப்போ சாதாரணமாக போகிறதே 10,000 20,000. இந்த காலத்தில் ட்ரெயினில் போகிறவங்க இருக்காங்க, பஸ்ஸில் போகிறவங்க, கடன் வாங்கி ஃப்ளைட்டில் போகிறவங்க இருக்காங்க. இல்லை ஒரேடியாக வந்து பார்த்திங்கன்னா பணம் இருந்துச்சு அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து போகலாம். இப்படி நிறைய வகைகள் வந்து இருக்குது. சில பேர் வந்து இருப்பாங்க, பணம் வந்து நிறைய சம்பளம் வாங்குவாங்க, அவனுக்கு என்ன 50,000 60,000 சம்பளம் வாங்குவான்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து என்றைக்கு பட்ஜெட் போட்டு நம்ம குடும்பம் நடத்தினா தான் நம்ம குடும்பம் வந்து நல்லாயிருக்கும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அங்கே நடக்கிற கதையே வேறு. கடன்னு பேஞ்சாந்தேதிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அவங்க எல்லாத்தையும் செலவழிச்சிடுவாங்க. மாத கடைசி அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா கையில் 10 ரூபா கூட இருக்காது. அந்த நிலமையெல்லாம் வந்து நானும் வந்து அனுபவிச்சிருக்கேன். கடைசியாக வந்து நிறைய ஒரு தடவை ரிக்ஷாவில் போயிட்டு வந்து ரிக்ஷாவுக்கு போக கூட பைசா இல்லாமல் நடந்துலாம் வந்து போயிட்டு இருந்திருக்கேன். அப்படிலாம் வந்து நிலைமை இருந்திருக்கு. அது எப்படி இருந்தாலும் சரி பணத்தினுடைய வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கண்டிப்பாக கொஞ்சமாவது வந்து எதிர்காலத்துக்கு அப்படின்னு வந்து சேமித்து வைக்கணும். இப்போ இருக்கிற நம்ம எவ்வளோ சம்பளம் வாங்கினாலும் சரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கே வந்து காண மாட்டேங்குது. இப்படி இருக்கும்போது எதிர்காலத்தை எங்கேருந்து சேமிக்கிறது அப்படின்னு நிறையவே நினைக்கிறேன். இப்போ வர பணத்தையே வந்து பார்த்திங்கன்னா நமக்கே வந்து காண மாட்டாங்க. இதில் வந்து பிள்ளைகள் படிப்பு, கல்யாணம், அது எல்லாமே வந்து போயிடுது. இதுலேருந்து எங்கேருந்து சேமிக்கிறது சொல்லி தான் எல்லாரோடைய வந்து கவலையும். எப்படி இருந்தாலும் சரி வந்து பார்த்திங்கன்னா பணத்தினோட தேவை நாளுக்கு நாள் வந்து ஏறிக்கிட்டே இருக்குது. அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ஏதோ கொஞ்சமாவது நம்ம சேமித்து வைக்கணும். சந்தோஷமாக வாழணும்னா அதே மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து வச்சுருவோம். கொஞ்சமாவது 3 வேளை ஒரு ஆரோக்கியமான ஒரு சாப்பாடை சாப்பிடணும். முக்கியமாக ஆஸ்பத்திரி செலவுகள்லாம் வந்து ஆஸ்பத்திரிக்கே போக முடியாத ஒரு வாழ்க்கை தான் நமக்கு வேணும். ஆடம்பரமான ஒரு பொருட்கள், ஆடம்பரமான வீடு, ஆடம்பரம் அதெல்லாம் வந்து தேவையில்லை. ஒரு மனிதனுக்கு தேவையானது 3 வேளை வந்து
வந்து பார்த்தீங்கன்னா நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழணும். அந்த ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு 3 வேளையும் வந்து சாப்பிட்டுட்டு நல்லபடியாக வந்து வாழ்கிறதுக்கு ஆரோக்கியமான ஒரு சாப்பாடு, ஒரு நல்ல வீடு அது மட்டும் இருந்தாலே வந்து போதும். இப்போ வந்து அதுக்கு அடுத்து வந்து பார்த்தா கடன் இல்லாத வாழ்க்கை வந்து வேணும். பொதுவாக வந்து பார்த்தோன்னா கடனே இல்லாத வாழ்க்கை தான் எல்லோரும் வந்து நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா ஆடம்பரமாக செலவழிக்கிறாங்க. ஒரு 50,000 சம்பளம் வாங்குகிறாங்க அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா அதிலேருந்து நம்ம கொடுக்கறதுக்கு பட்ஜெட் போட்டு 30,000 பட்ஜெட் போட்டு நம்மளால் ஒரு கடன் ஒருத்தர் 10,000 வாங்குகிறோம் அப்படின்னா ஒரு 3 மாதத்துல ஒரு கொடுத்துடணும். இல்லை 2 மாதம் ஒரு 5,000 2 மாதம் கொடுக்கணும். ஆனால் இங்கே வந்து அப்படி பாதி பேர் அப்படி கிடையவே கிடையாது. ஒரு கல்யாணத்துக்கு கடன் வாங்குகிறாங்க, ஒரு எதுக்கு கடன் வாங்குகிறாங்க அப்படின்னா வந்து அதை திருப்பி கொடுக்கறதே அவங்களால வந்து முடியல. நம்ம வருமானத்துக்கு தக்கன தான் எப்போவுமே வந்து செலவு பண்ணணும். அதே மாதிரி வருமானத்தை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம செலவு பண்ணவே கூடாது. ஒரு நாள் 50,000 வாங்கணுங்கிறதுக்காக நீங்கள் 5 லட்சம் கடன் வாங்கினா கண்டிப்பாக உங்களால் வந்து அதை கட்டவே முடியாது. 50,000 சம்பளம் வாங்குகிறோம், 5,000 10,000 கடன் வாங்கினா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டக்குனு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வாங்கின கடனை அடைக்கிற ஒரு நல்ல பழக்கம் இருக்கணும். அது நிறைய பேர்ட்ட சுத்தமாக வந்து கிடையாதுன்னு சொல்லலாம். ஏன்னா கடனை வந்து மேலும் 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 வாங்கிக்கிட்டே இருந்தால் அது 5 லட்சம் 10 லட்சம் போயிடும். அப்புறம் வந்து ரொம்ப கஷ்டம். ஃபஸ்ட்டு வந்து கடன் வாங்குகிறோமா 5,000 10,000 கடன் வாங்குகிறோமா அந்த கடனை வந்து அடைக்கணும். கடனை வந்து நம்ம அடைக்கிறதுக்கு அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா சின்ன கடனாக இருக்கும்போது நம்ம அடைச்சிட்டோம்னா நமக்கு வந்து சும்மா தெரியாது. அந்த சின்ன கடனை வந்து பெரிய 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 கடனாக ஆயிடும். அப்புறம் வாழ்க்கையில் வந்து ரொம்ப கஷ்டம். அதுக்கப்புறம் வீடை விற்று அந்த கடனை அடைச்சி இப்படி நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன். வீடை விற்று கடன் அடைச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த வாடகை கூட கொடுக்க முடியாமல் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படிலாம் வந்து மக்கள் வந்து இருக்காங்க. பக்கத்து வீட்டில் வந்து இருந்தாங்க. அப்படி தான் ஒருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஆடம்பரம்னா அப்படி ஒரு புருஷனும் வேலைக்கு போகல, பையனும் படிக்கலை. அவங்க வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஆடம்பரமாக வந்து செலவு பண்ணாங்க. பயங்கரமாக ஆடம்பரமாக செலவு பண்ணி என்னாச்சு, எப்போ பாரு எங்கே போனாலும் காரில் தான் போவாங்க. ஆட்டோவில் கூட போக மாட்டாங்க, கார்லேயே தான் போவாங்க. அவங்க வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாமா இருந்தார். அந்த மாமாவோட சம்பாத்தியத்தை வச்சு தான் வந்து குடும்பமே நடத்திது சொல்லலாம். அவர் வந்து சம்பாதித்தரான்னு சொல்லிட்டு அள்ளி விட்டாங்க. எங்கே போனாலும் காரு, வெளியில் போனால் ஃப்ளைட்டு, வீட்டில் சமைக்கிறதே கிடையாது. எப்போவும் வெளியில் 3 வேளை வாங்கி சாப்பாடு, ஆடம்பரம் அப்படி ஒரு இது பயங்கரமான ஒரு ஆடம்பரம். இப்போ வந்து 2 வீடு 3 வீடு வந்து வாங்கினாங்க. அப்போ வந்து சொன்னேன்னா பேங்க்கில் வந்து மாமாவுக்கு வயசாச்சு, பேங்க்கில் வந்து பணம் போட்டால் நாளைக்கு வந்து யூஸ் ஆகும். வீடை வாங்கினான்னா நாளைக்கு பைசா இல்லைன்னா அந்த கரண்ட் பில் கட்ட பணம் வருமா, அதெல்லாம் பற்றி அவங்க நினைக்கவே இல்லை. மாமாவுக்கு திடீர்னு உடம்பு சரியாயிடுச்சு. இப்போ 2-3 மாதத்துக்கு மேலே மாமா இறந்துட்டார். இப்போ தான் அவங்களுக்கு வந்து தெரியுது, பணத்தினோட அருமை தெரியுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 3 வீடு வச்சுருக்காங்க. 3 வீடு வந்து பார்த்திங்கன்னா கோடிக்கணக்கில். அப்போ ஒரு வீடை வந்து பேங்க்கில் இப்போ மாத செலவுக்கு பணம் இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க. மாத செலவுக்கு அப்போ ஒரு வீடை விற்று பேங்க்கில் போட்டுக்கணும். இல்லை இருக்கும்போதாவது 2 வீடு இருக்குல்ல, அப்போவாவது 25 அப்போ அவர் சம்பாதிக்கிற ரூபாயை பேங்க்கில் கொண்டு போட்டால் வட்டி வந்துடும். அதுவும் பண்ணலை. எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதிர்காலத்தை வந்து யோசிச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா மாதம் பணத்தை வந்து கேட்குறோம். உறவுக்காரங்க யாரும் தரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் நான் சொன்னேன், உறவுக்காரங்க எப்படி தருவாங்க? 3 வீடும் சேர்த்து கிட்டத்தட்ட 1,50 கோடி இருக்குது. 1,50 கோடி ரூபாய்க்கு வீடை வச்சுட்டு உறவுக்காரங்க மாதம் 10,000 தானே. எந்த உறவுக்காரன் வந்து 10,000 கொடுப்பாரு? எல்லாருமே வந்து கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறது தானே. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஒன்று ஒரு வீடை விற்று பேங்கில் போட்டு அந்த வட்டியை எடுத்து சாப்பிடுங்க. அப்படிலாம் இருக்கும்போதே ஆடம்பரமாக செலவழிச்சிட்டு இப்போ வந்து இல்லைன்னா எந்த உறவுக்கார பணம் தருவா? அதனால் வாழ்க்கையில் வந்து இருக்கும்போதே நம்ம வந்து இப்போ நமக்கு பண தேவை எப்படி இருக்குது, அப்புறம் எதிர்காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன எதிர்காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே ஒரு பொண்ணு வந்து யோசிக்கணும். தன்னுடைய கணவன் வந்து இருக்காது, கணவருக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டு சாப்பாடு செலவுக்கு வந்து என்ன பணம் வேணும் அதெல்லாம் வந்து கண்டிப்பாக திட்டம் போட்டு செயல்படுங்க. அதுக்கப்புறம் நமக்கு பையன் பொண்ணு இவங்களெல்லாம் நம்புறது வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அப்புறம் கண்டிப்பாக வந்து பார்த்தோன்னா கடைசி காலம் வரையும் ஒரு பெரிய அமௌண்ட்டு நமக்கு இருக்கணும். அந்த பணம் வந்து இருந்தால் தான் வட்டி ஏதாவது வரும். நம்மக்கிட்ட கையில் பைசா இருக்கா அப்படின்னு பாருங்கள். பணத்தை வந்து முதலே எல்லாம் யோசித்து வந்து பார்த்தோன்னா இருக்கும்போது ஆடம்பரமாக செலவழிக்காமல் அவசியமாக செலவு பண்ணுங்கள். அவசியமாக செலவு பண்ணால் நீங்கள் வாழ்க்கையில் வந்து என்றைக்குமே நல்லாயிருக்கும். ஆடம்பரமாக செலவு பண்ணால் ரொம்ப ரொம்ப கஷ்டம் வாழ்க்கையில். அதனால்
இருக்கிற பணத்தை வச்சு பற்றி சந்தோஷமாக வாழுங்க. பேராசை வந்து படாங்க. பணம் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அள்ளி விட்டுறாங்க. எல்லா பணத்தையும் சேவிங் பண்ணி போட்டு நீங்கள் இருக்கும்போது 4 பேருக்கு தூக்கி கொடுத்துருவீங்க. ஆனால் நீங்கள் வந்து பணம்னு வந்து 4 பேர்ட்ட நீங்கள் கையை நீட்டும் போது தான் அந்த பணத்தினோட அருமை தெரியும். யாரும் தரமாட்டாங்க. எவ்வளோ பேர் வந்து கஷ்டத்தில், நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கேன். யாரும் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து எல்லாருக்கும் அள்ளி கொடுப்போம். ஆனால் பணம்னு கேட்டபோது யாருமே வந்து தரமாட்டாங்க. ஏதோ 1 2 பேர் தான் தருவாங்க. அதனால் எல்லாம் யோசித்து வந்து முடிவு பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங்.